ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. என்பர்களே, அடியேன் கோபால் குருக்கள் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன கருத்து இங்கே எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு சொல்லி விருப்பப்படுகிறேன். என்னன்னாக்க, ஒவ்வொரு விசேஷத்தை என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம்னாக்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தெளிவு உண்டாகும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி என்ன ஒரு கருத்துனாக்க, நம்ம மாதம் ஒரு பண்டிகைகளாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக வரலட்சுமி நோன்பு, அதை அடுத்தாற்போல் சதுர்த்தி வர உள்ளது. இந்த சதுர்த்தினாக்க எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கி சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷமான பண்டிகையாக எல்லோரும் வந்து விரத பூஜைகள்லாம் பண்ணி அன்றைக்கி ரொம்ப குதூகலமாக இருக்குது எல்லா இடத்துலையும். சதுர்த்தினாலே விநாயகர்னாக்க எல்லோரும் சாமானியமான பறித்தவர்கள் பறிக்காதவர்கள் எல்லோருமே சாமானியமாக இலகுவாக பூஜை பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான மூர்த்தி மகாகணபதி பூஜையில் தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விக்னமும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தி, மூலப்பொருள், மூலக்கடவுள் அவர் தான். அப்போ அந்த பூஜையெல்லாம் நம்ம விசேஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் முக்கியமாக அந்த பூஜையில் ஒரு அங்கமானது அருகம்புல். எல்லோரும் சதுர்த்திக்கு அருகம்புல் இல்லைன்னு சொன்னால் அந்த பூஜை வந்து ஒரு பூர்ணமான தன்மையை கொண்டதாக இருக்காது. எல்லோருக்கும் தெரியும், ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்ணுறதா இருந்தால் கூட ஒன்றும் தெரியாதவங்க கூட அருகம்புல் வைக்கலையான்னு கேட்பாங்க. இப்போ அருகம்புல்லானது சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு வஸ்துவாக கருதப்படுகிறது. புராணத்தில் கூட அந்த அருகம்புல்லோட தத்துவங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன நான் சொல்ல வரேன்னா சொன்னால், இன்றைக்கி பார்த்திங்கனாக்க ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அருகம்புல் எல்லோரும் மெனக்கட்டு அதை பறித்து அதை சுத்தம் பண்ணி அதை சரமாக கட்டி போடுவோம். நாளடைவில் ஒரு 20 வருஷ காலத்தில் அந்த பழக்கமே இல்லாமல் போச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருகம்புல் மாலையாக கட்டி விற்கிறாங்க. இந்த அருகம்புல் மாலையை பார்த்திங்கனாக்க, நீங்கள் ப்ரஷ் பார்த்துருப்பீங்க, தென்னைமட்டை ப்ரஷ் பார்த்துருப்பீங்க. தென்னைமட்டை ப்ரஷ் என்னன்னாக்கா ப்ரௌன் கலராக இருக்குது, இந்த அருகம்புல் மாலை வந்து பச்சை கலராக இருக்குது. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை சுவாமிக்கு சாத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த இடத்துல கேட்குறேன். இந்த மாலையை சாத்தக்கூடாது. ஏன்னு கேட்டால், அருகம்புல் என்பது நுனி சிதையாமல் இருக்கணும். அருகம்புல் என்பது நுனி சிதையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆகமத்தில் போட்டிருக்கு. அதே போல் அருகம்புல் வந்து பார்த்திங்கனாக்க 8 விதமான தர்பைகள் ஆகமத்தில் சொல்லியிருக்கு. அதில் வந்து அந்த வாக்கியத்தை சொல்கிறேன். குசகாசா உசீரஞ்ச தூர்வாவேனு யவாஸ்ததா விஸ்வாமித்ரஞ்ச மௌஞ்சீச்ச அஷ்டதர்பாக பிரகீர்த்தியதாக அப்படின்னு சொல்லி சகலாகம சங்கிரகத்தில் மிருகேந்திர ஆகமம்னு சொல்லி ஒரு ஆகமம் இருக்குது. அந்த ஆகமத்தில் இந்த தர்பையை பற்றி சொல்லியிருக்கு. இந்த தர்பைகள் எத்தனை விதம் இருக்குதுன்னு சொன்னால் 8 விதமான தர்பைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து உசீரம்னா விளாமுச்சி வேறு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அந்த விளாமுச்சி வேறு செடியை பார்த்திங்கன்னா தர்பை மாதிரியே நீளமாக இருக்கும், அது ஒன்று. நாணல் புல்லும் ஒரு தர்பையை சேர்ந்தது. இந்த மாதிரி 8 விதமான தர்பைகள் உண்டு. அதில் தூர்வை அப்படின்னு சொல்லிக்கிற இந்த அருகம்புல்லும் ஒரு தர்பையை சேர்ந்தது. அதனால் தர்பை இல்லாத இடத்துல அருகம்புல்லை பாவிக்கிறது கூட ஒரு வழக்கம் இருக்குது. அதனால் இந்த அருகம்புல்லை வந்து தர்பையை பார்த்திங்கனாக்கா நுனி செதஞ்சிச்சின்னு சொன்னால் அந்த தர்பையை வந்து பூஜைக்கு பாவிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கூர்ச்சம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நுனி செதஞ்சு போனான்னு சொன்னால் அந்த கூர்ச்சத்தை வந்து பூஜைக்கு பாவிக்கக்கூடாது. அதே மாதிரி இது கையில் பவித்திரம் போடுறோமா இல்லையா, ஒரு பூஜை பண்ணும்போது கையில் ஒரு மோதிரம் மாதிரி அணிவிப்பாங்க, அதுக்கு பேர் பவித்திரம். அந்த பவித்திரம் கூட பார்த்திங்கனாக்க நுனி சிதைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அந்த பவித்திரத்தை பூஜைக்கு பாவிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நுனி சிதையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகமத்தில் விதி போட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அருகம்புல்லானது ரொம்ப விசேஷமான ஒரு வஸ்து. அருகம்புல்லுக்கு வேத மந்திரமும் உண்டு. தைத்திரி உபனிஷத்தில் துர்வா சூக்தம்னு தனியாக இருக்குது. சஹசிர பரமா தேவி சதமூலா சதாங்குரா சர்வகம் ஹரதுமே பாபம் துருவாது ஸ்வப்னநாசினி அப்படின்னு சொல்லி ஒரு அனுவாகமே ஒரு சூக்தமே இருக்குது இந்த அருகம்புல்லுக்கு. இதில் என்ன சொல்லியிருக்குனாக்க, கடைசியில் இதில் ஒரு வாக்கியம் வரும், சிரசாதாரிஷ்யாமே ரக்ஷஸ்வமாம் பதே பதே. என்ன சொல்லியிருக்குன்னா, உன் சிரசில் இந்த அருகம்புல்லை வைக்கிற, நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இதில் கடைசியாக ஒரு வாக்கியம் வரும் இந்த வேத மந்திரத்தில்.
இதில் அருகம்புல் என்னன்னாக்கா சுவாமிக்கு நம்ம கையால் பறித்து சாத்தணும். அப்படி முடியலையா, நீங்கள் கடையில் வாங்கி லூஸாக வாங்கி அதை சுத்தம் பண்ணி அது நுனி சிதையாத அருகம்புல்லாக ஒரு கட்டு இருந்தால் கூட போதும். ஒரு கட்டு நீங்கள் கொண்டு போய் குருக்களுக்கிட்ட கொடுத்து சுவாமி ஒரு சிரசில் சாத்துங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் சாத்த போகிறாரு. ஏன் இதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, இதை நம்ம கையால் ஒரு காலத்தில் சரமாக கட்டி போடலாம். அருகம்புல்லை சரமாக கட்டி போடலாம், தப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பிரஷ் மாதிரி இருக்கும்போது சுவாமி மேலே குத்தமா இல்லையா, அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னாக்க இப்போது சுவாமி கர்ப்ப கிரகத்தில் சுவாமி குழந்தை மாதிரி இருக்கிறாராம். அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு மாலையை போடலாமா, நீங்களே யோசனை பண்ணுங்கள். ரொம்ப வேணாம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நம்ம ஆலயத்துக்கு ஒரு டத்தவோ ஒரு பிரமுகரோ யாராவது வந்துட்டாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, குருக்கள் ஒரு கற்பூரம் பார்த்து அவருக்கு சுவாமிகிட்ட உள்ள பிரசாதத்தை எடுத்து கொடுப்பாங்க. எல்லோரும் அது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் அதை கவனிச்சிருப்போம். அப்போ அந்த பிரசாதத்தை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க சுவாமிகிட்ட ஒரு நிர்மால்ய மாலை எடுத்துருந்தால் அவருக்கு சாத்துவாங்க. அவருக்கு பிரசாதமாக கழுத்தில் போட்டு விடுவாங்க. எந்த கோயில்லையாவது சுவாமிக்கு பிள்ளையார் கோயிலில் அருகம்புல் போட்டால் அந்த அருகம்புல் மாலை கொண்டு வந்து அவர் கழுத்தை போடுவாங்களோ? போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அருகம்புல் ரொம்ப விசேஷமானது. சுவாமி பிரசாதம் ஏன் அதை போடக்கூடாது? அவங்களுக்கே தெரியுது அந்த அருகம்புல் மாலையை இவர் கழுத்தில் போட்டால் இவர் குத்தம், இவர் அதை எடுத்துகிட்டு வந்தாலே இவருக்கு ஐயையோ இது போடுறாங்களே அரிக்கமே அப்படின்லாம் தோணும். இது குத்தம் ரொம்ப உங்களுக்கு. நமக்கே சாமானியமான ஒரு உடம்புக்கே இவ்வளோ குத்தம்னாக்க சுவாமிக்கு எப்படி இருக்கும்? அப்போ இதை ஆகமத்தில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அருகம்புல்லை பிரஷ் மாதிரி கட்டி ஒரு மாலையாக போடுறாங்க. தயவு செய்து அது சுவாமிக்கு சாத்தாதீங்க. அப்படி அருகம்புல் சாத்தணும் ரொம்ப விசேஷம். சதுர்த்தியில் ஏகவிம்சதி துர்வாயுக்ம பூஜைன்னு தனியாக இருக்குது. அதாவது 21 தடவை 2 அருகம்புல்லால் சுவாமி அர்ச்சனை பண்ண சொல்லி சதுர்த்தி விரத கல்பத்தில் போட்டிருக்கு. அதே மாதிரி ஏகவிம்சதி பத்திர பூஜைன்னு சொல்ல போட்டிருக்கு. 21 விதமான இலைகளால் சுவாமி அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்க சதுர்த்தியில். அந்த 21 இலைகளில் துளசி அன்னைக்கு ஒரு இனம் வரும். நம்ம சுவாமிக்கு பிள்ளையாருக்கு துளசி சாத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆகமத்தில் சொல்லியிருக்கு. இருந்தாலும் அன்னைக்கு மட்டும் இந்த பத்திர பூஜையில் 21 விதமான இலைகளில் துளசியும் ஒரு அங்கமாக அதில் இடம்பெறுது. அதனால் அன்றைக்கி மட்டும் சுவாமிக்கு அந்த அர்ச்சனையில் ஒன்று சேர்த்துக்கலாமே தவிர மற்ற நாள் சுவாமிக்கு பிள்ளையாருக்கு துளசி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆகமத்திலே வாக்கியங்கள்லாம் போட்டிருக்கு. அதனால் மெய்யன்பர்களே, நீங்கள் அருகம்புல் சாத்தணும்னு விரும்பினீங்கனாக்க தயவு செய்து கடையில் வாங்குறதா இருந்தால் லூஸாக வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பொடி இருந்தால் போதும். ஒரு பொடி நல்லா சுத்தமாக பண்ணி நுனி சிதையாத அருகம்புல்லாக சுவாமிக்கு போய் சாத்த சொல்லுங்கள். அது சாத்தினாலே போதும். சிரசாதாரிஷ்யாமி ரக்ஷஸ்வமாம் பதே பதையை தான் சொல்லியிருக்கு. என் சிரசில் என் சிரசில் இந்த அருகம்புல்லை சாத்தினா என்னை நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வாக்கியத்திலே போட்டிருக்கு. அதேமாதிரி அருகம்புல் என்பது ஒரு தர்பையை சேர்ந்தது. தர்பைக்கு எப்படி நுனி சதையாமல் பாவிக்கணுமோ அதே மாதிரி அருகம்புல் நுனி சதையக்கூடாது. சுத்தமான இடத்துல இந்த பறித்து இந்த சுவாமிக்கு இந்த அருகம்புல்லை சாத்தணும். நீங்கள் கேட்கலாம், கடையில் விற்கிறாங்களே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. கடைக்காரவங்களை நம்ம குத்தம் சொல்கிறது நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. கடைக்காரவங்க ஆகமம் படித்தவங்களா இல்லை வியாபாரத்தை பார்ப்பாங்களா? அவங்க வியாபார நோக்கத்தில் பூக்கள்லாம் விற்கிறாங்க. அவங்க விற்கிற இடத்துல அவங்க நம்மளை நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல கிடையாது. நாமளே தான் போய் வாங்குகிறோம். இதுக்கு அவங்கள எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும்போது வெங்காயம் வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வெங்காய கூடையில் அழுகின வெங்காயமும் இருக்கும், நல்ல வெங்காயமும் இருக்கும். ஏன் அழுகின வெங்காயம் அதில் இருக்குதுன்னு சொல்லி கடைக்காரன் திட்ட முடியுமா? நம்ம அதில் நல்ல வெங்காயத்தை தான் தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி கடையில் எல்லாம் ஜாமான் தான் விற்பாங்க, பூக்காரவங்க எல்லாம் புஷ்பமாக தான் விற்பாங்க. நம்ம தான் இதை சுவாமிக்கு போடலாமா, இது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த புஷ்பத்தை நம்ம போடணும். அதனால் தயவு செய்து இதை அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது, வியாபாரிகளை குறை சொல்லக்கூடாது. நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு அந்த விஷயங்களை செயல்படுத்தணும். அதனால் இன்றைக்கி அடுத்து நீங்கள் சுவாமிக்கு போய் அருகம்புல்லை மாலை சாத்துறதா இருந்தால் ஒன்று நீங்கள் பறித்து சரமாக கட்டி நுனி சிதையாமல் சரமாக கட்டி சாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கி போடுங்க. நுனி சிதையாத அருகம்புல்லாக இருந்தால் நல்ல சுத்தமான அருகம்புல்லாக இருந்தால் வாங்கி போடுங்க. இல்லையா நீங்கள் அருகம்புல் சாத்தணும் அப்படின்னு சொன்னால் கைப்பட அவங்க சுத்தமான இடத்துல ஒரு பொடி அருகம்புல் பறித்து அதை கட்டி அதை சுவாமி ஒரு சிரசில் சாத்த சொல்லுங்கள். இதே மாதிரி அருகம்புல்லை சுவாமி எந்த ஒரு காரியங்கள் விக்னங்கள் ஒரு காரியம் கை கூடலை, ஒரு விக்னங்கள் ஒரு துன்பங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அருகம்புல்லை சுவாமிக்கு சாத்தி 21 தடவை பிரதட்சணம் வர சொல்லியிருக்கு. எந்த சுவாமிக்கும் 21 முறை பிரதட்சணம் பண்ணலாம். மகா உத்தமம்னு சொல்லி ஆகமத்தில் போட்டிருக்கு. அதாவது சில ஆகமத்தில் எந்தெந்த சுவாமிக்கு எத்தனை முறை பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வாக்கியமும் போட்டிருக்கு. அதே சமயத்தில் எல்லா சுவாமிக்கும் 21 தடவை பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப உத்தமம்னு சொல்லி
சொல்லியும் வாக்கியம் போட்டிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் இந்த அருகம்புல்லை சுவாமிக்கு சாத்தி 21 தடவை நீங்கள் சுற்றி வந்தாலே நிறையா விஷயங்கள் அந்த விக்னங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். மெய்யன்பர்களே தயவு செய்து இந்த சதுர்த்திக்கு எல்லோரும் இதை சுவாமிக்கு அருகம்புல்லை சாத்தும் பொழுது அந்த ப்ரஷ் மாதிரி விற்கிது பார்த்தீங்களா, அந்த அருகம்புல்லை தயவு செய்து வாங்கி சாத்தாதீங்க என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா பெரியவங்க கிட்ட யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது நான் என் இஷ்டத்துக்கு ஒரு கருத்தை சொல்லலை. இது ஆகமத்தில் போடப்பட்ட கருத்து. அருகம்புல்லுக்கு வேத மந்திரத்திலே உன்னதமான ஸ்தானத்தை கொடுத்துருக்கு. அதனால் அந்த வேத மந்திரத்தில் உள்ள அருகம்புல்லை சுவாமி சிரசில் சாத்தினாலே நம்மளுக்கு துன்பங்கள்லாம் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் நிறையா அந்த மாலையை வாங்கி போட்டு சுவாமிக்கு அந்த மேனி நோகிற மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு பொடி அருகம்புல் வாங்கி சுவாமிக்கு நீங்களே கைப்பற சுத்தம் பண்ணி சுவாமிக்கு சாத்த சொல்லுங்கள் போதும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏதாவது தப்பான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிவித்தீங்கன்னா நான் அதை திருத்திக் கொள்வேன். இப்படிக்கு கோபால் குருக்கள். நன்றி, வணக்கம்.